சத்குருவே சரணம். 35 வயதை தாண்டும் பரிதாபமான வரன்கள், அது ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளும் சரி, 35 வயசை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு 35 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாமல் இருக்குது, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. இதில் என்னென்னா, பெற்றோர்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணுது. ஆனால் எந்த பெற்றோரும் தன் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் ஆகாமல் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன ஆகுதுன்னா, நாட்கள் வருடங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குது. எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், ஒரு ஜாதின்னா அதில் உட்பிரிவுகள் வேணும், கார் வாங்கி கொடுக்கணும், இத்தனை பவுன் நகை போடணும், இப்படி இவர்களுடைய கோரிக்கைகளை வைக்க வைக்க மாதம் வருடம் போய்கிட்டே இருக்குது. அவர்களுடைய இளமை வீணாக போய்கிட்டே இருக்குது. நீங்கள் 40 வயதில் திருமணம் என்பது அவ்வளவு சுகமானது அல்ல. குழந்தை பாக்கியம் சரி, அவருடைய மன வாழ்க்கையும் அவ்வளவு உகந்தது அல்ல. 25 வயது தான் திருமண வாழ்க்கைக்கு உகந்தது. இப்போது ஒருத்தவங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வர்றாங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறேன், இதுபோல் குரு பார்வை வந்துருச்சு, உங்களுக்கு வரக்கூடிய மணமகன் இப்படி தான் இருப்பான், கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பான், நடுத்தர உயரமாக இருப்பான், இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. ஆனால் அவர்கள் திருமணம் வைக்கிறாங்க, எனக்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்க, போனால் அந்த பையன் உயரமாக சிகப்பாக அழகாக இருக்கான். ஏனென்றால் இப்போ பெண்ணோடைய ஜாதகத்தில் மணமகன் எப்படி இருப்பான்னு எங்களால் கண்டுபிடிச்ச முடியும். அதற்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அவர் மன வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு வருடம் கழித்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்படி ஜோதிடர்கள் சொல்கிறத கேட்டு அவர்கள் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். நாங்கள் மணமக்கள் எங்கள்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், பெற்றோர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும். அப்போது நாங்கள் சொல்லுகின்ற சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். 35 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா திருமணத்திற்குள்ள அந்த ஆசையே குறைஞ்சிரும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதன் பிறகு நீங்கள் திருமணம் செய்வது அவ்வளவு சரி அல்ல. திருமணம் என்பது காலத்தே பயிர் செய் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் 35 வயசு கடக்க விடாதீங்க. 25 வயசுலேருந்தே திருமணத்துக்கு ஆண் பெண்ணுக்கு 2 பேருக்கும் வரன் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, சில தடைகள் தோஷங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் என்னென்ன பரிகாரங்கள் கேட்டு அதை தாராளமாக செஞ்சிருங்க. செஞ்சிட்டிங்கன்னா இப்பொழுது 6 ராசிகளுக்கு நான் பதிவு போட்டிருக்கேன். திருமணம் கடகடன் முடிஞ்சிடும், குரு பார்வை வந்து விட்டது. அதனால் உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ உடனே திருமணத்திற்கு வரன் பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். முருகன் அருளால், பாம்பன் சாமி அருளால், என்னுடைய மானசீக குருநாதர் ஸ்ரீ சஞ்சீவ் ராஜா சுவாமிகள் அருளால் நல்லபடியாக திருமணம் நடக்கும். இதில் சந்தேகம்னா என்னை தொலைபேசியில் அழைச்சி கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.